வணக்கம். இது உங்கள் தாத்தா ராமசுப்பு. உலக பொதுமறை திருக்குறளை நான் புரிந்து கொண்ட மட்டில் சிறு கதைகள் மூலம் சொல்லும் முயற்சி இது. தவறிருந்தால் திருத்தவும், பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும். இளங்கோ ஒரு நவீன நகரத்தில் தனது சிறிய உணவக வணிகத்தை தொடங்குகிறான். அவனது கடின உழைப்பால் அந்த உணவகம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெறுகிறது. அவனது நண்பன் செல்வம் அவனுக்கு துணையாக நின்று வணிகத்தை நிர்வகிக்கிறான். முதல் உணவகத்தின் வெற்றியைத் தொடர்ந்து இளங்கோ நகரத்தின் பல்வேறு இடங்களில் 5 புதிய கிளைகளை தொடங்குகிறான். அனைத்து கிளைகளும் மிகச் சிறந்த லாபத்தை ஈட்டித் தருகின்றன. இளங்கோவின் வணிகக் கனவு நனவாகத் தொடங்குகிறது. செல்வம் அவனிடம் இந்த 5 கிளைகளே தங்களின் தற்போதைய மேலாண்மை திறனுக்கு போதுமானது என்று கூறுகிறான். லாபத்தைச் சீராக பராமரிப்பதே புத்திசாலித்தனம் என்று அவன் அறிவுரை வழங்குகிறான். ஆனால் இளங்கோவின் மனதில் பேராசை மெல்லத் துளிர்விடத் தொடங்குகிறது. இளங்கோவின் பேராசை அவனை கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு கொண்டு செல்கிறது. அவன் நகரத்தின் ஒவ்வொரு முக்கிய பகுதியிலும் 50 கிளைகளை ஒரே நேரத்தில் திறக்க திட்டமிடுகிறான். இதற்காக பெரிய அளவில் முதலீடு தேவைப்படுகிறது. செல்வம் இந்த ஆபத்தான முடிவை வன்மையாக எதிர்க்கிறான். இவ்வளவு பெரிய முதலீடு மற்றும் விரிவாக்கம் தங்களின் தற்போதைய நிலைக்கு ஆபத்தானது என்று எச்சரிக்கிறான். ஆனால் இளங்கோ அவனது வார்த்தைகளை பொருட்படுத்தாமல் அலட்சியப்படுத்துகிறான். தன் வசம் இருந்த அனைத்து பணத்தையும் இளங்கோ புதிய கிளைகளுக்காக பயன்படுத்துகிறான். அது மட்டுமில்லாமல் வங்கிகளில் பெரிய தொகையை கடனாகப் பெறுகிறான். அவனது முழு கவனமும் எல்லையை தாண்டிய விரிவாக்கத்தின் மீதே இருக்கிறது. நகரம் முழுவதும் 50 புதிய உணவகங்கள் ஒரே நாளில் திறக்கப்படுகின்றன. இளங்கோ தன்னை ஒரு பெரும் சாதனையாளராக கருதி பெருமிதம் கொள்கிறான். ஆனால் அவனால் அனைத்து இடங்களையும் நேரில் சென்று கண்காணிக்க இயலவில்லை. சில வாரங்களிலேயே புதிய கிளைகளில் தரம் குறையத் தொடங்குகிறது. போதிய மேற்பார்வை இல்லாததால் ஊழியர்கள் கடமைகளை சரியாகச் செய்வதில்லை. இதனால் வாடிக்கையாளர்கள் அதிருப்தி அடைந்து உணவகங்களை தவிர்க்கிறார்கள். புதிய கிளைகளின் நஷ்டம் பழைய 5 கிளைகளின் லாபத்தையும் சேர்த்து விழுங்கத் தொடங்குகிறது. செல்வம் கணக்கு புத்தகங்களை பார்த்து அதிர்ச்சியடைந்து இளங்கோவிடம் நிலைமையை விளக்குகிறான். உடனடியாக சில கிளைகளை மூடுமாறு அவன் கெஞ்சுகிறான். இளங்கோ தனது தவறை ஒப்புக்கொள்ள மறுத்துவிடுகிறான். மேலும் கடன் வாங்கி விளம்பரங்களை அதிகப்படுத்தினால் நிலைமை சரியாகிவிடும் என்று நம்புகிறான். அவனது பேராசை அவனது கண்களை முழுமையாக மறைத்துவிடுகிறது. இளங்கோ கந்துவட்டிக்காரர்களிடமும் தனியார் நிதி நிறுவனங்களிடமும் அதிக வட்டிக்கு கடன் வாங்குகிறான். மரத்தின் நுனிக்கொம்பில் ஏறியவன் அதையும் தாண்டி வானத்தை தொட முயலும் ஆபத்தான நிலையை அவன் அடைகிறான். வணிகத்தின் அடித்தளம் முற்றிலும் பலவீனமடைகிறது. ஒரு மாதத்திற்குள் அனைத்து உணவகங்களின் வருமானமும் முற்றிலும் முடங்குகிறது. ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூட பணம் இல்லாமல் இளங்கோ தவிக்கிறான். வங்கிகளிடமிருந்து இறுதி எச்சரிக்கை நோட்டீஸ்கள் வரத் தொடங்குகின்றன. செல்வம் இனி இளங்கோவுடன் இணைந்து பயணிக்க முடியாது என்பதை உணர்கிறான். அவனது பேராசை எல்லோரையும் அழித்துவிடும் என்று கூறிவிட்டு வருத்தத்துடன் அவரிடமிருந்து விலகிச் செல்கிறான். இளங்கோ இப்போது தனித்து விடப்படுகிறான். கடன் கொடுத்தவர்கள் இளங்கோவை தேடி அவனது அலுவலகத்திற்கு வருகிறார்கள். பணத்தை திருப்பித் தருமாறு அவனுக்கு கடுமையான மிரட்டல்களை விடுக்கிறார்கள். சட்ட ரீதியான நடவடிக்கைகளும் அவன் மீது பாயத் தயாராகின்றன. அரசாங்க அதிகாரிகள் அவனது அனைத்து உணவகங்களையும் பூட்டி சீல் வைக்கிறார்கள். அவனது சொத்துக்கள் அனைத்தும் முடக்கப்படும் நிலைக்கு ஆளாகின்றன. ஒரே ஒரு தவறான முடிவால் அவனது ஒட்டுமொத்த வணிக சாம்ராஜ்யமும் நொறுங்குகிறது. இளங்கோ தனது சொந்த வீட்டை இழந்து வீதிக்கு வரும் நிலைக்கு தள்ளப்படுகிறான். நுனிக்கொம்பை தாண்டிச் செல்ல முயன்ற அவனது பேராசை அவனது வாழ்வாதாரத்தையே அழித்துவிட்டது. அவன் செய்வதறியாது நகரின் வீதிகளில் அலைகிறான். அதிர்ச்சியிலும் மன உளைச்சலிலும் இளங்கோவின் உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்படுகிறது. அவன் சாலையோரம் மயங்கி விழும் நிலைக்குச் செல்கிறான். பேராசை அவனது பொருளாதார வாழ்வியல் இறுதிப் புள்ளியை கொண்டு வந்து நிறுத்துகிறது. அவ்வழியே வரும் செல்வம் இளங்கோவின் இந்த பரிதாப நிலையை பார்க்கிறான். பழைய நண்பன் என்ற ரீதியில் அவனை காப்பாற்றி அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்கிறான். இளங்கோவிற்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மயக்கம் தெளிந்த இளங்கோ செல்வத்தை பார்த்து தன் தவறை உணர்ந்து கண்ணீர் விடுகிறான்.
தகுந்த எல்லையோடு நிறுத்தியிருந்தால் தன் வாழ்வு சிறப்பாக இருந்திருக்கும் என்பதை அவன் புரிந்து கொள்கிறான். பேராசை ஒட்டுமொத்த அழிவை தரும் என்பதை உணர்கிறான். இளங்கோ தனது பேராசையை துறந்து மீண்டும் சிறிய அளவில் தன் வாழ்க்கையை தொடங்க தீர்மானிக்கிறான். மரத்தின் நுனிக்கொம்பை தாண்டிச் செல்ல நினைப்பது உயிர்க்கே இறுதி தரும் என்ற வள்ளுவனின் வாக்கு அவரது மனதில் ஆழப் பதிகிறது. நாளை சந்திப்போம். இன்று விடை பெறுகிறேன். நன்றி.